அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளருடைய பேர் பார்த்தீங்கன்னா மரிய வில்சன். இந்த மரிய வில்சனுடைய எக்ஸ்க்ளூசிவான காணொலிகள்லாம் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து நிறைய பேரை அடித்து தாக்கிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மரிய வில்சன்ற நபர் தான் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய கல்வி தந்தை. இந்த கல்வி தந்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த அண்ணன் குடும்பத்தையே பணத்திற்காக கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காப்புலங்க. விஜயோடைய ஆசி பெற்ற ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் மரிய வில்சனின் அந்த அடாவடித்தனமான கொலை முயற்சி காணொளிகளை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. ஐயோயோ, ஒரு பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணையும் பிடிச்சி அடிக்கிறானுங்க. அடுத்த காணொளி பார்ப்போம் வாங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இழுத்து போட்டு அடிக்கிறாப்புலங்க. இது என்ன வேணா இருக்கட்டுமே, என்ன வேணா பிரச்சனையாக இருக்கட்டும், இவர் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பற்றி இப்போ கவலை இல்லை. இழுத்து போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்படி அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து அடிச்சிருக்காப்புலங்க. பேசுறதா உள்ளவா நீ வராது போ, நீ வெளில நீ நைட்டே உள்ள போற. நீ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட், ஒரு கட்சியுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க வீடு புகுந்து தாக்குறதெல்லாம் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார் இந்த துறைக்குள்ளே அப்படின்னா அந்த நபருடைய ஹிஸ்ட்ரின்றதே எவ்வளோ கிளியராக இருக்கணும். ஆனால் விஜய் செலக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. இதில் வரை ஒரு மாற்று அரசியல் பிடுங்க போகிறாராம் பாருங்க. தேடி கண்டுபிடிச்சி ஆபாச பொறுக்கிகள், வீடு புகுந்து தாக்கக்கூடியவனுங்க, போக்சோ கேஸில் ஜெயிலுக்கு போனவனுங்க, கஞ்சா வித்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுங்க, பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவனுங்க, இந்த மாதிரிப்பட்டவனுங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி வேட்பாளர் சீட்டு கொடுத்துருக்காரு விஜய். ரவுடி பயலுக, பொறுக்கி பயலுக எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வாக்கு கேட்டு போகிறப்போ, வண்டியில் மேலே ஏறி பிரச்சாரம் பண்ணுறப்போ பக்கத்தில் வேட்பாளரை நிற்க வச்சு தான் எல்லாரும் வாக்கு கேட்பாங்க. ஆனால் விஜய் வேட்பாளர்களை மேலே ஏற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்களை மேலே ஏற்றுனாக்க மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இவனுங்க யாருன்னு தோண்டி பார்க்க ஆரம்பித்தா எல்லாம் பொறுக்கி கூட்டோன்றது தெரிஞ்சிரும்ன்றதுனால விஜய் மேலே ஏற்ற மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் நிறுத்தக்கூடிய எந்த வேட்பாளரையும் அவங்க முகத்தை பார்க்காதீங்க, அவங்க யாருன்னெலாம் பார்க்காதீங்க, நானும் நினச்சி ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி விஜய் அதுக்கு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் விஜயாக தான் நினைக்கணும் போல இருக்குது. அப்போ விஜயும் இவங்க எல்லாரையும் மாதிரி தான் போல இருக்குது. அது தெரிஞ்சது தானே. வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் அடித்து விரட்டி அதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இந்த காணொலியில் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோ அராஜகம். இந்த அராஜகம் எல்லாம் ஆர்கே வில்சனுடையது காணொலியாக வந்துருச்சு. ஆனால் விஜயோடைய காணொலி வரல. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஹெய் அப்படின்னு ஒரு கற்று வர ஞாபகம் இருக்கா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் முன்னாடி பழைய காலத்தில். அதுதான் விஜயோடைய ரியல் குணம். இப்படி ஒரு பொண்ணை தரன்னு கீழே இழுத்து போட்டு அந்த பொண்ணை அடிக்கிறான் ஒருத்தன். இவன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறானா? இவன் ஒரு வேட்பாளரான். இந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போதான். இதெல்லாம் நம்பணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவன் எப்படிங்க வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? நான்லாம் எப்போவுமே சொல்லுவேன் தெரியுமா, இந்த தாவேகா காரணங்க தான் சமூகத்துக்கே சீர்கேடு. இவனுங்க தான் பிரச்சனையே. இவனுங்க தான் எல்லா குற்றங்களையும் செய்கிறானுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து எல்லாமே இவனுங்களால தான் வருது. அதனால் இவனுங்க மாறணும். இல்லை இவனுங்களை டோட்டலாக மாற்றி வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். அப்போ தான் நம்ம தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும். எல்லா குற்றவாளிகளும் தாவேக்கால தான் இருக்கானுங்க. தாவேக்காவும் பாஜகவும் அதிமுகவும் குற்றவாளிகளின் குடோன். வடநாட்டில் சங்கிகள் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணுவானுங்களோ, என்னென்ன அராஜகங்களில் ஈடுபடுவானுங்களோ, அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் தாவேக்கான்ற கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னும் பண்ண போகுது. தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தலே இந்த கட்சி தாங்க. வேற எந்த கட்சியாலையுமே 41 உயிர் போகலை. வேற எந்த கட்சியாலுமே இவ்வளோ குழந்தைங்க இறந்தது கிடையாது. வேற எந்த கட்சி கூட்டங்கள்லையும் இப்படிப்பட்ட அநாகரிகமான கூட்டமோ, அநாகரிகமான விஷயங்களோ, அநாகரிகமான முறையில் நடந்துக்கக்கூடிய வேட்பாளர்களோ இந்த மாதிரிலாம் நம்ம பெருசாக பார்த்தது கிடையாது. ஆனால் தாவேக்கால இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் முதற்கொண்டு தலைவன் முதற்கொண்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க.
எல்லாம் ஆபாச பொறுக்கி கூட்டமாக தான் இருக்குது. இதுக்கும் அணில் குஞ்சுகள்லாம் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது அவருடைய குடும்ப பிரச்சனை, அதனால வீடு புகுந்து தாக்குறாரு. என்ன இப்போ இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறானுங்க. இதே தான் விஜய் விஷயத்துலேயும் பண்ணானுங்க. அது த்ரிஷா கூட அவர் சுற்றுறது, அவங்க அஃபேர் வச்சுருக்கிறதெல்லாம் அவங்க பர்சனல். அதை பற்றிலாம் ஏன் கேட்குறீங்க? அதெல்லாம் அது அரசியலுக்கு என்ன பிரச்சனை? அரசியலில் நல்லவராக இருக்காரா அவ்வளோதானே பார்க்கணும் அப்படின்னானுங்க. அப்போ பர்சனல் லைஃப்பில் ஒருத்தன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. மனைவி எப்படி நடத்துகிறான், குழந்தைங்களை எப்படி நடத்துகிறான், எத்தனை வீடு புகுந்து தாக்கினாலும் அதை பற்றி கவலை கிடையாது. எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, பாலியல் குற்றமே செஞ்சுருந்தாலும் சரி, எத்தனை பேர் வாயில் வயிற்றில் அடித்த லாட்ரி டிக்கெட் விற்றவனாக இருந்தாலும் சரி, அவன் சங்கியாக இருந்தாலும் சரி, கஞ்சா விற்றவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவன் வேட்பாளராக நிற்கிறான்னா அவனை ஆதரிக்கணும். அவன் அரசியலில் என்ன பண்ணுறான்றது தான் மக்களுக்கு முக்கியம். அவன் எப்படிப்பட்டவன், அவன் அடிப்படையில் எப்படிப்பட்டவன்றது மக்களுக்கு முக்கியமே இல்லை. அடிப்படையிலேயே ஒரு கேவலமான ஒருத்தன் எப்படி அரசியலுக்கு வந்து மக்களுக்கு மட்டும் நல்லவனாக இருக்க முடியும்? இந்த தற்குறிகள்லாம் இவனுங்க கட்சியில் எவ்வளோ பெரிய குற்றவாளிகள், எப்படிப்பட்ட தருதலை பொறுக்கிகள் எப்படிப்பட்டவனுங்க இருந்தாலுமே ஆதரவு அளிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்க எல்லாருமே அடிப்படையிலே அப்படி தான். இந்த அணில் குஞ்சுகள் எல்லாருமே, தலைவன் முதல் ரசிக குஞ்சு வரை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. விஜய் இந்த நபரை வேட்பாளராக வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா காசு, நல்ல காசை வாங்கிட்டு இந்த மாதிரி குற்ற பின்னணி இருக்கா இல்லையா அதெல்லாம் கணக்கே கிடையாது. கேட்டால் தூய சக்தின்னு உருட்டுறது. தூய சக்தி வந்து இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது. வீடு புகுந்து அடிக்கிறது, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இழுத்து போட்டு அடிக்கிறது தரதரானே. தூய சக்தி பார்த்துக்கோங்க, தூய சக்தி. தாவேக்கா தற்குறிகளையும் தாவேக்கா வேட்பாளர்களும் போகிற இடத்துலலாம், வாக்கு கேட்டு போகிற இடத்துலலாம் மக்கள் செருப்பு கழட்டி அடித்து விரட்டி அனுப்புகிறாங்க. தூத்துக்குடியோடைய வேட்பாளர் இருக்கார் பாருங்க, இந்த காமெடி நடிகர் ஸ்ரீகாந்தா ஸ்ரீநாத்தா, அந்த நாத்து பார்த்தீங்கன்னா இது வாக்கு கேட்டு போகிறப்போ மக்கள்லாம் வந்து கேள்விகளால் துளைச்சி எடுக்கிறாங்க. அக்கா என்ன செஞ்சாங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமா செய்யறது இல்லை. ஐயோ பாவம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களை நாங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? கீதா ஜீவன் அவர்களை வந்து நாங்கள் டக்குன்னு அணுக முடியும். ஒரு பிரச்சனைனா அவங்கள கூப்பிட முடியும். நாங்கள் அவங்கள ஈஸியாக அணுக முடியுமே. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் யார், உங்களை எப்படி நாங்கள் அணுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் வச்சுருக்காங்க? இந்த நபருக்கு விஜயோடைய நண்பன்றதை தாண்டி வேறு என்ன தகுதி இருக்குது? எத்தனை மக்கள் பிரச்சனையில் கலந்துருக்காப்புல, எத்தனை போராட்டங்களில் கலந்துருக்காப்புல, அரசியல் ரீதியாக இந்த நபருடைய செயல்பாடு என்ன? வெறும் விஜயோடைய நண்பன்ற ஒரே தகுதி தான், வேற ஒன்றும் கிடையாது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தாவேகாரங்களே நிறைய பேர் இவனுக்கு டெபாசிட்டே கிடைக்கக்கூடாதுன்னு தான் வேலை பார்க்க போகிறாங்க. அதுதான் நிஜம், அதுதான் நடக்க போகுது. அதுவும் வாக்கு கேட்கக்கூடிய இடம் பாருங்க, வெயில் பற்றக்கூடாதுன்னு மரத்துக்கடியில் நிழலாக பார்த்து நிற்கிறாப்புல. தலைவனை மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க. தலைவனுக்கும் வெயில பார்த்தா பயம், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு வராப்புல. வேட்பாளர்களுக்கும் அதே பயம். அங்கே சூலூரில் பார்த்தா வேட்பாளர் மயங்கி கீழே விழுந்துட்டாப்புல. இவனுங்கெல்லாம் எதுக்கு தான் அரசியலுக்கு வரானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. வெயில பார்த்தா பயம், மக்களை எதிர்கொள்ள பயம், மக்கள் ஏதாவது எதிர்த்து பேசிட்டாங்க, உங்களுக்கு வாக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டா அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறானுங்க, போய் அடி வாங்கிட்டு வரானுங்க. என்ன இளவுக்கு தான் இவனுங்கெல்லாம் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கானுங்கன்னு ஒன்றும் புரியல. இளவுக்கு தான் நடத்துகிறானுங்க. 41 இளவு கூட்டிட்டானுங்க, 50க்கு மேலே, 41 ஒரேடியாக கரூரில், 52 53க்கு மேலே போயிருச்சு. அது 50 500 ஆக்காமல் ஓய மாட்டாங்க போல இருக்கவனுங்க. कसम खुदा की ये जो भीड़ है ना, ये बुलाया हुआ भीड़ नहीं है, ये आ ही जाता, पता ही नहीं कैसा आता, लेकिन ये भीड़ आप देख सकते हैं, ये भीड़ आप देख सकते हैं सिर्फ विजय के लिए। ये देख सकते हैं, ये देख सकते हैं विजय, ये देख सकते हैं, उधर उधर ये ओनली तलाबादी, ओनली तलाबादी, ओनली तलाबादी, ओनली तलाबादी, ओनली तलाबादी। இப்போ புரியுதா தாவேக்கா கூட்டத்துக்கு வந்தவனுங்க யாரெல்லான்னு? ஒன்று ஓட்டு இருக்காது, சின்ன குழந்தைங்க, இல்லைனா வெளியூர்காரனுங்க, இல்லைனா ரசிக முகத்தில் வந்தவனுங்க, அப்படியும் இல்லைன்னா 300 ரூபா காசும் ஒரு சாம்பார் சாதத்துக்கும் ஆசைப்பட்டு வந்தவனுங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய நடிகர் வந்திருக்காரு, அவரை பார்க்கலாம் வாங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க தற்குறிகள். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.